Hi, my dear beautiful peoples, viewers, children, இளைஞர்களே, வாலிப பெண்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம், பழமொழி சொல்லும் வாழ்க்கை பாடம் கையில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். என்னை விட்டிங்கன்னா நான் பாட்டு பேசிட்டு கிடப்பேன், வளன்னு பேசிட்டு கிடப்பேன். ஸோ வீடியோ உள்ளே போயிடலாம். இது ரொம்ப முக்கியம், வாலிப பெண்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து சில விஷயத்தையும் இங்கே படிக்கிற விஷயத்தையும் கலந்து அப்படி கொடுத்து விட்டுறேன். சரிங்களா? வீடியோவில் போகலாமா? கமான், லெட்ஸ் வி கோ இன்சைட் டு வீடியோ. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேர்டுன்னா பறவை தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அ பேர்டு இன் த ஹேண்ட், அதாவது அ பேர்டு இன் த ஹேண்ட். ஒரு கையில் ஒரு பறவை இருக்குதுங்க, ஒரு கையில் ஒரு பறவை பேர்டு, ஒரு புறா வச்சுக்கங்களேன் இருக்குது. பேர்டு in the hand is where two in the bush. அதாவது நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க, கையில் இருக்கிற ஒரு பறவை, பக்கத்தில் ஒரு புஷ் இருக்குது, புதர், அங்கே ரெண்டு பறவை இருக்குது. எப்படி? ரெண்டு பறவை, ரெண்டு பேர்டு இருக்குது. அப்போது இந்த கையில் இருக்கிற பறவையை அப்படியே மறந்துட்டு அந்த புஷ்ஷில் இருக்கிற ரெண்டு பறவை மேலே ஆசைப்பட்டா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? கையில் இருக்கிறது போயிடுவோம். அதான் உண்மை. கையில் இருக்கிறத தக்க வச்சுக்கணும், பத்திரப்படுத்திக்கணும். பாருங்க, ஆமாம், சைக்கிள்னா கூட ஒரு சைக்கிள் அழகாக வச்சுன்னு இருந்தான். யாரு? நம்மால் என்ன பண்ணிட்டான்? தொலைச்சிட்டான். வேற என்ன ஆசைப்பட்டிருப்பான்? மோட்டர் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். உள்ளதும் போச்சு, நல்லா காணான்னு என்ன ஆயிடுச்சு? சைக்கிள் காணாமல் போச்சு, தொலைச்சிட்டான். ஸோ அதுதான் a bird in the hand is worth two in the bush. கையில் இருக்கிற ஒரு பறவையை பத்திரப்படுத்தினா அது போதுங்க. புதரில் இருக்கிற ரெண்டு பறவைக்கு ஆசைப்பட்டு அதை பிடிக்கலான்னு ஆசைப்பட்டு கடைசியில் அது போயிடுச்சா? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பறவையும் ஓடி போச்சு, அந்த பறவையும் ஓடி போச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை. அதுதான் வாழ்க்கை. ஸோ பாருங்களேன், இங்கே என்ன சொல்கிறாங்க, என்றைக்கோ கிடைக்கும் 1000 பொண்ணு, என்னைக்கோ ஒரு நாளைக்கு 1000 பொண்ணு, அதாவது வாட், சவரன்ஸ், நகை, கோல்டு, என்னைக்கோ கிடைக்கக்கூடிய 1000 பொண்ணுக்காக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரைக்காசை அவமானப்பட்டு கூடாதுங்க. 10 ரூபா கொடுக்குறான், பிச்சைக்கார பையன் 5 ரூபா கொடுத்தா தான் வாங்குவான்றான். ஆமாம், பிச்சைக்கார பையன் 5 ரூபா தான் கொடுத்தா தான் வாங்குவான், 1 ரூபா கொடுத்தா மூஞ்ச பார்க்குறான். ஆமாங்க, அதனால் பிச்சைக்கார பசங்களுக்கு துட்டு கொடுக்குறதே நான் வெறுத்துட்டேன். அப்படி தான் இருக்கிறானுங்க இன்னைக்கு. அதாவது என்றைக்கோ கிடைக்கும் 1000 பொண்ணுக்காக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அரை காசை ஏளனப்படுத்தாதீங்க, ஊதாசீனப்படுத்தாதீர்கள். ஏன்னா 1 ரூபாங்க, 10 ரூபா சேர்த்தா, 12 ரூபா சேர்த்தா ஒரு டீங்க. பாருங்க, நல்லா ஒரு காலத்தில் பஸ்ஸுக்கு கூட காசு கிடைக்காம ரோட்டில் 4 நாள் கிடக்கும். அந்த ரோடில் இருக்கிற அந்த 4 நாள் எடுத்துக்கின்னு பஸ்ஸு பிடிச்சி டி நகர், தேனாம்பேட்டு, கோடம்பாக்கம் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கேன், சான்ஸ். ஆமாம், நான் என் கால் பட்டு, நான் அப்போ எழுதியிருக்கேன் சின்ன வயசில், கவிதைகள் எழுதியிருக்கேன். என் கால் பட்டு, என்னுடைய கால் இருக்குது இல்லையா, என்னுடைய கால்கள் பட்டு கோடம்பாக்கமும் என்னது டி நகரும் அந்த ரோடு தேய்ந்ததா அல்லது என் கால் தேய்ந்ததா, அப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சின்ன பிள்ளையில. ஆமாம், என் கால் சான்ஸ் தேடி 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 அலைந்து 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 நடிகன் ஆகணும் அப்படி சொல்லிட்டு எல்லா கம்பெனியில் போய் ஃபோட்டோ போட்டுட்டு அப்போ ஏது சைக்கிள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 தான் போவேன். கோடம்பாக்கத்துலேருந்து போவேன், டி நகருக்கு, தேனாம்பேட்டுக்கெலாம் போவேன். அப்போது எழுதுவேன், என் கால், ஆமாம், என் கால் பட்டு ரோடு தேய்ந்ததா அல்லது என் கால் தேய்ந்ததா அப்படி எழுதுவேன். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்போது ஆமாம், என்னது, ஆமாம், என்றைக்கோ, ஆமாம், என்னைக்கோ தின்கிற பலாக்கா விட இன்னைக்கு கிடைக்கிற கெலாக்கா பெஸ்ட். அதுதான் இது வாழ்க்கை. இது சொல்லுது, இந்த பழமொழி சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் இதுதான். அப்போது நாம் நம் கையில் வைத்திருக்கும் பொருள் ஒன்று தான் நாம் நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடியது. கையில் இருப்பதை விட்டு எங்கேயோ இருக்கும் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை ரொம்ப நாசுக்காக எடுத்து சொல்லுவோம். பழமொழி தான் இந்த பழமொழி. சரிங்களாங்க? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்கிறது சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆமாம். இப்போது உதாரணத்துக்கு என் வாழ்க்கையிலேயே நானே சொல்கிறேனே, நான் ஒரு சினிமாக்காரன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிறு வயதிலேயே நான் சினிமா ஆசைப்பட்டு பெருங்குளத்தூர்லேருந்து 17 வயசுலேயே ஓடி போயிட்டேன், கோடம்பாக்கத்துக்கு ஓடிட்டேன்.
நான் படாத கஷ்டம் இல்லை. சினிமா வாய்ப்புகளுக்காக நான் ஏறாத கம்பெனிகள் அல்ல, செய்யாத வேலைகள் இல்லை, அவ்வளோங்க. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் வந்து நானே வந்து திங்க் பண்ணேன். எங்கள் டைரக்டரே சொன்னேன், எங்கள் டைரக்டரே எனக்கு வாய்ப்பு சரி அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க. இன்றைக்கும் என் நண்பர்கள் ரொம்ப பேர், என் வயசு கொண்ட நண்பர்கள் ரொம்ப பேர் வடபழனியில் இன்றைக்கும் 10க்கு 10 ரூமில் நான் என்னைக்காவது ஒரு நாள் டைரக்டராக ஆகி தான் தீருவேன் அப்படி சொல்லிட்டு 10க்கு 10 ரூமில் 4 பேர் 5 பேர் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். வயசாச்சு, கல்யாணம் கூட கட்டாதவங்களாம் இருக்கிறான். நானாவது பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டேன், கல்யாணம் கட்டேன், புள்ள பத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லா இருக்கிறேன் என் அம்மா வீட்டில். என் அம்மா எனக்கு நிறைய சொத்து இருந்தது. எல்லாம் எனக்கு நான் சினிமாவில் பெரிய நடிகை நான் வருவேன்னு சொல்லி விற்று குத்துச்சு. எல்லாம் மயிராக போச்சு. சினிமாவில் நான் வருவும் இல்லை, ஒரு மயிறு புடுங்கவும் இல்லை. அதை விட்டுரு, நல்ல வேலை நான் சினிமாவில் நான் வராமல் போனது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி என்னுடைய நண்பர்கள் வந்து நான் டைரக்டராக ஆகிட்டு தான் நான் வந்து இந்த கோடம்பாக்கம், இந்த வடபழனி, இந்த விருகம்பாக்கம் சாலி கிராமத்தை நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு பைத்தியக்கார லூசு பசங்க சுற்றி நிற்கிறான். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கோடம்பாக்கத்தில் 50-60 ஸ்டுடியோஸ் இருந்ததுங்க. அதெல்லாம் ஸ்டுடியோ இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் இந்த கர்நாடிக் இன்னும் மாறல. அங்கேயே சுற்றின்னுக்குறான். அந்த ஒயின் ஷாப் இருக்குதுல்ல, அங்கே சுற்றி ஒயின் ஷாப்பு. காலங்காத்தால போய் பாருங்கள், கோடம்பாக்கம் வடபழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்பில் போய் பாருங்கள். எல்லாம் கட்டிங்க்கு கதை சொல்கிறேன்னு உட்காந்துன்னு இருப்பான். கட்டிங்கன்னா ஒரு கட்டிங்க, சார் எங்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது சார். என்னடா ஸ்கிரிப்ட் வச்சுன்னு இருக்கிறா நீ? ரஜினிகாந்த் வச்சுன்னுக்கிறியா, கமலஹாசனுக்கு வச்சுன்னுக்கிறியா, விஜய்க்கு வச்சுன்னுக்கிறியா, அஜித்துக்கு வச்சுன்னுக்கிறியா? சார் 5 பேர் அப்படியே போட்டு கழுக்கி எடுக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது சார். கட்டிங் சார், கட்டிங் எப்படி சுற்றினுக்கிறானுவோ. என் ஃப்ரெண்ட்ஸுங்களே தான், மொத்தம் 2 பேர் இல்லை. ஆமாம், நீ குழம்பாக போனால் மொத்தம் எவனா கீழே விழுந்து வந்தால் அவனை பிடிச்சி தூக்குறேன்னு வச்சு, யாரா நீ நல்லா வேலை பார்க்க? நான் டைரக்டர் அப்படின்னு இன்னொருத்தனை பிடிச்சி, யாரா நீ? நான் நடிகேன் அப்படின்வான். இன்னொருத்தரை பிடிச்சி புட்டு அது ஒரு உழுக்குறது. யாரா நீ? நான் கேமராமேன் அப்படின்வான். கத்துல பார்த்தா கட்டிங்க்கு பிச்சை எடுத்துன்னு இருப்பானுங்க. அங்கே போய் பாருங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். சரி, இதான் விஷயம். என்ன பண்ணணுன்னா, வாய்ப்புங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே அதை டக்குன்னு பிடிச்சிக்கணும். சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்புலாம் பார்க்கக்கூடாது. சின்ன வாய்ப்பு தான். சிறுக்கல் என்னது, சின்ன உளி என்னது, சின்னக்கல். ஒரு செங்கல்லில் தாங்க தொடங்குது ஒரு வீடு கட்டுறது, ஒரு செங்கல் தான். அது மாதிரி தான். தென் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு உளி வச்சு ஒரு மலையை உடச்சிடலாம் இல்லை? அது பாருங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் தான் வந்து இன்பங்கள் அதிகம் இருக்குது. இவர் என்னன்னா, இப்போ எடுத்த உடனே ஒரு டைரக்டர் தான் வர்றான். சங்கர் மாதிரியா சங்கர் கிழிக்கிறாரு பாரு, ரஜினிகாந்தை வச்சு உருட்டி அடப்பாங்க. ஏதோ 50-60 வருஷத்துக்கு முன்னாலே இங்கிலீஷில் பண்ணிட்டாங்கடப்பா, இங்கிலீஷில் பண்ணிட்டாங்களோ. சரி, அதை விட்டுரு. ஸோ இப்படி தான் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதுலேருந்து அப்படியே. இப்போ நான் கூட சினிமாக்காரனாக இருந்தேன். சினிமாக்காரனாக இருக்கும் பொழுதே நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுன்னு ஒரு வேலை செஞ்சேன். ரியல் எஸ்டேட் தான் எனக்கு சோறு போச்சு, சினிமா எனக்கு சோறு போடல. ஆனால் சினிமா பைத்தியம், இன்றைக்கும் சினிமா பைத்தியமாக இருக்கேன். பட் சோறு போட்டது சினிமா இல்லை, ரியல் எஸ்டேட் தான். சரியா? அப்போது ஒரு வாய்ப்பு நமக்கு வருதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் என் தெருவே எடுத்துங்க, இந்த ஊரே எடுத்துங்க. நிறைய வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். எல்லாரும் படித்து விட்டு ரொம்ப ஏதோ ஒரு சாதாரண வேலைக்கு போகிறாங்க. தப்பில்லை. பட் ஆனால் படித்தவர்கள் வந்து போய் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் வேலை செய்யக்கூடாது. நல்ல படித்தவர்கள், அவர்களுக்கு உண்டான அந்த மரியாதை கிடைக்க வேண்டுமே என்றால் அந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு தான் போகணும். அதுக்காக இடையில சின்ன வேலைகள் வந்தால் செய்யக்கூடாது, அப்படிலாம் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து படித்து போட்டு நீ பாட்டு சும்மா சுற்றின்னு இருந்தா தப்பு. அதனால் கிடைக்கிற வேலையை பயன்படுத்தி கொண்டு அப்படியே ஜம்பாய் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பழமொழிங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது கையில் இருக்கிற ஒரு பறவையை ஆமாம் நம்பி அதான் நம்ம கையில் இருக்கிற பறவையை வந்து ஊதாசீனப்படுத்திட்டு புதரில் இருக்கிற பறவையை பிடிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இந்த பறவையும் போயிட்டு அந்த பறவையும் போயிட்டு பிச்சைக்காரனா சுத்தத்தை விட ஏதோ டக்குன்னு அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன வேலை அதை பிடிச்சி அப்படியே பெரிய ஆள் ஆகணும். அதை தான் இது வந்து சொல்லுது. என்றைக்கோ கிடைக்கும் 1000 பொன்னிலும் இன்றைக்கு கிடைத்த அரை காசு பெரிது,
இதான் விஷயம். இன்னைக்கு கிடைக்கிற சோறு சாப்பிடணும், புரியுதா? சோறு சாப்பிடணுங்க, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்க, வண்டிக்கு பெட்ரோல் போடணுங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு சிறு வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, புரியுதா? அன்னைக்கு கிடைக்கிற பலாக்காய்க்காக அப்படியே என்னைக்கோ ஒரு நாள் பலா கிடைக்கும், அன்னைக்கு வரைக்கும் பட்னியாக கிடப்பியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதை தான் இந்த என்னது வாழ்க்கை பாடம் சொல்லுது நமக்கு. அ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் ஒர்த் டூ இன் த புஷ் அப்படி சொல்லுது. ஸோ அப்படியே நம்ம மேலே மேலே பார்த்தாக்க இன்னும் அது வந்து நம்மளை சொல்லுதுனாக்க அதுதான். ஆமாம், நம்ம நஷ்டம் அடையக்கூடாதுங்க. என்னது வாழ்க்கையில் வந்து இருக்கிறதே போதும் அப்படின்னு நினச்சாலே போதும். இருக்கிறதே ஆமாம் விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதே என்கிறது. இருக்கிறதை விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத என்கிறது. இதனால்தான் என்னமோ நம் முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பழமொழி வந்து பறவை வேட்டைக்கு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் சால பொருந்தும் சொல்கிறார். பறவைகள் மட்டும் இல்லைங்க, நமக்கும் இது பொருந்தும். அதுதான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே, இன்று நமக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்பை பயன்படுத்த விருப்பம் இல்லாமல் எதிர்காலத்தில் பெரிய சந்தர்ப்பம் நம்மை தேடி வரும் என்று காத்து கெடுத்தல் அறிவில்லாத ஒரு செயலாக எல்லோராலும் கருதப்படும். சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை தக்க தருணத்தில் தக்க முறையில் செயல்படுத்தினால் பல நன்மைகள் அச்செயலால் ஏற்படும் என்பதில் சிறிதும் என்னது ஐயம் இல்லை. அந்த மாதிரி இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சர்வ சாதாரணமாக காணலாம். ஆமாம், காண முடிகிறது தான், உண்மைதான். இன்று இங்கே கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை உதறிவிட்டு வெளிநாட்டு பணிகிட்டும் என்று எட்டா கணிக்கு கொட்டாவி விட்டு கொண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத காரணத்தால் ஏமாற்றம் அடைந்து வருந்துவோர் நம் நாட்டில் ஏராளம் ஏராளம் ஏராளம். வாய்ப்புகள் மட்டுமல்ல, இந்த பழமொழி மனிதர்களின் குண நிலத்துக்கும் பொருத்தமாக அமைவதில் வியப்பு இல்லை. அருகில் இருக்கும் நபர்களின் உதவியை நாடாமல் தூரத்தில் இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை பல சமயங்களில் பொய்த்து போய்வது உண்டு. எனவே இன்றைய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் முழுதுமாக வாழ்வது சிறப்பாகும். தாங்க உண்மை. நம்ம பக்கத்து தெரு வீட்டில் இருக்கிறவர் யார், அவர் பேர் என்ன, பிள்ளைங்க என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வேலைக்கு போனாங்களா போகுதியா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு அவங்க உதவுறாங்களா, இல்லை அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு நம்ம உதவுறோமா, இதுதாங்க முக்கியம். இதை விட்டுட்டு சும்மா சேரன் சோழன் மயிரான் மண்ணாங்கட்டி இவன் வந்தான் அவன் போனான் அவன் பிடுங்கினான் இவன் கத்த கட்டினான், இதெல்லாம் பேச்சாங்க, இதெல்லாம் பேச்சில்லை. உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன்னா டக்குன்னு உங்கள் அப்பா பேரை சொல்லணும். உங்கள் தாத்தா பேர் என்ன அப்படி கேட்டால் உடனே உங்கள் தாத்தா பேரை சொல்லணும். உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர் என்னான்னு கேட்டால் அது சொல்லணும். அதை விட்டுட்டு தேவை இல்லாத மயிறு கதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. இங்கே என்ன முக்கியம், உனக்கு ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரனாயா ஒடியாருவான், ஃபாரினில் இருக்கிறவனா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ பக்கத்து வீடு அக்கத்து வீடு அந்த மாதிரி உள்ளவர்களுடன் அன்பு பாராட்டுங்கள், அவர்களுடன் நேசம் வையுங்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உதவுங்கள். கிராமத்துலலாம் முன்னெல்லாம் ஒரு பிரச்சனைனா ஒரு கிராமமே திறந்து வரும். இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அவன் பாருங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறான், 200 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. எவன் வீட்டை கதவு தட்டினாலும் எவனும் கதவு தர மாட்டான், எவன் செத்தாலும் எவனுக்கும் தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் வாட்ச்மேனு, அவர்கிட்ட கேட்பேன், என்ன வாட்ச்மேன் காலங்காத்தால டீ குடிக்கிற பாருங்க, ஆனால் இந்த புலம்புறீங்களா அப்படின்னா, போங்க ஐயா நீங்கள் வேற ஐயா 12 மணிக்கு வரான், எங்கே போகிறான்னு தெரியலையா, காரை திறந்து விடுன்றான், கதவு திறந்து விடுன்றான், கேட்டை திறந்து விடுன்றான். திடீர்னு பார்த்தா ஒரே அலறல் சத்தையா, எங்கன்னு பார்த்தா மேலே ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு அது பாட்டு ஓடுதியா, கயா மேனு கத்தின்னு ஓடுதியா, போய் பார்த்தா என்னடா எங்கடா ஓடுதுன்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்குதியா. ஐயோ 200 பேர் இருக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். பேயுக்குதா பிசாசுக்குதா, எங்கே போகிறான் எங்கே வரான், எந்த கள்ளப்பணத்தை இங்கே ஒதுக்கி வச்சுருக்கான், எத்தனை அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு பிராத்தல் பண்ணுறானுங்க, எத்தனை பேர் அரசியல்வாதி பணம் இங்கே உள்ளார இருக்குது, எத்தனை பேர் வரான், எந்த கார் வருது, எவன் போகிறான், ஒன்றும் தெரியலையா ஒன்றும் தெரியலையான்றார். இப்படிதாங்க இருக்குது. 200 அப்பார்ட்மெண்ட்டு, கார் பார்க்கிங், ஸ்விம்மிங் பூல். ஆனால் அங்கே போய் உள்ளார என்ன ஏது நடக்குது, எவன் செத்தான் எவன் போனான் வந்தான். ரீசன்ட்லி கூட பார்த்தேன், யாரோ ஒரு கிளவி ஒன்று செத்து போச்சு, 6 நாளுக்கு அப்புறம் தான் நாத்தம் வந்ததுன்னா அந்த கிளவியை தூக்கியிருக்காங்க.
ஆமாம், அந்த கிளவியோடைய பையன் பிள்ளைங்களாம் அமெரிக்காவில் இருக்குதான். இப்படி தான் போகுது காலம். ஸோ அன்பானவர்களே, மை டியர் போல்வுட் பீப்பிள்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, பக்கத்தில் கையில் இருக்கிற பறவையை பத்திரப்படுத்திக்கோ. எட்டாத கனிக்கு ஆசைப்பட்டு கொட்டாவி விடாத. இதுதான் இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு சொல்லுது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் டைட்டில் சொல்லி விட்டுருறேன். ஆமாம், நாங்கள் வேற எங்கேயோ ஓடிச்சு. அதான் மறுபடியும் டைட்டில் என்னன்னாக்க, அ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் வொர்த் டூ இன் த புஷ். கையில் இருக்கிற பறவை தான் எப்போவுமே பெஸ்ட். அதை நிரந்தரமாக பாதுகாக்கணும். இருக்கிறது போதுங்க. இங்கே இப்போ இந்த ஜான்பாஸ்கோ இருக்கிறேன், எனக்கு ஏற்கனவே நிறையா இருக்குது. இது போதுங்க எனக்கு. இதில் கையை வச்சு இதுலேருந்து எதையாவது கடவுள் எதாவது எடுத்துக்கினான்னு வச்சுக்கோ, புனிங்கனான்னு வச்சுக்கோ, நான் அழுதுடுவேன். எனக்கு இதுவே போதும். இருக்கிறதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய் பபாய் பபாய்.